வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும்னு கிடையாது. 1 2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தனுசு ராசி பெண்கள் வாழ்க்கை, திருமணம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகும், அதோட நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்துருவோம். பாசிட்டிவ் நிறைய பார்த்தோம். இப்போ அதோட நெகட்டிவ் சைட்லேயும் பார்ப்போம். தனுசு ராசி பெண்கள் பொதுவாகவே நான் அவங்க ஒரு பெண், அழகானவர்கள், அமைதியானவர்கள், அன்பானவர்கள் மட்டுமே லிஸ்ட்டில் எடுக்க முடியாது. ஏன்னா தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9, அது ஒரு ஆண் ராசி. அந்த வீட்டுடைய ராசிநாதனும் குரு தான். எப்போவுமே இந்த அட்வைஸ் பண்ணுற டோன்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆண் ரசிப்பாரா, ஏற்றுப்பாரா, புரிஞ்சுப்பாரா, லைக் பண்ணுவாரான்னு நம்ம சொல்ல முடியாது. 1. 2வது, அந்த குருவுடைய ராசியான தனுரில் குறிக்கோளோடு வாழக்கூடியவங்க. அதனால் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கார், ஒரு ஜாலி மேனாக இருக்கார், ரொம்ப அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னா அதுவும் இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆவதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. ஸோ தனுசு ராசி தனக்கு பிடிச்ச விஷயங்கள், தன் பாரம்பரிய விஷயங்கள், தன் குடும்பம் சொன்ன விஷயங்களில் குறிக்கோளோடு இருந்தாலும் கூட பார்ட்னரை அக்செப்ட் பண்ணும்போது அவரோட சேர்ந்து அது இணைந்து செயல்படுவாங்களான்னா அதில் ஒரு சின்ன கொஷின் மார்க் நான் போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தன்னை புரிஞ்சுப்பாங்க, தன்னை உணர்வாங்க, தன்னோட ப்ளஸ் மைனஸ் நல்லா தெரிஞ்சுப்பாங்க, தன்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை தெரிஞ்சுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி லைஃப்பை பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த வாழ்க்கை துணை வந்த பிறகு வரும்பொழுது அவருடைய ப்ளஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு ஃபுல்லாக புரிஞ்சு அதை அதை அர்ப்பணிப்பாங்களா, இல்லை கொடுப்பாங்களா, அதை அவங்கள நல்லா பார்த்துப்பாங்களான்னு கேட்டான்னா மேபி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்கும். பட் ஆனால் அந்த எமோஷன்ஸ் வரும்போது அவங்களோட ரொம்ப க்ளோஸாக அந்த எமோஷன்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல இவங்க வேறையாக தெரிகிறாங்க, பார்ட்னர் வேறையாக தெரிகிறாங்க. அந்த வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். அவங்களோட சிந்தனை அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் தனுசு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கு, ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறதில்ல, ஒரு விஷயத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்துறதில்லை. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கனாலும் வெளிப்படுத்துறதில்லை. அது ஒரு ஈகோ தடுக்கும். ஸோ கோபம் வந்தாலும் அந்த மாதிரி தான். அந்த கோபத்தை எப்படின்னா, இப்போ நேராக எதிர்க்க கோபத்தை காட்டி அது சில பேர் கத்துற குணம் இருக்குது. இது அந்த மாதிரி இருக்காது. இது என்னென்னா அந்த மனசில் வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைம் எடுத்து அந்த நேரம் வரும்போது சரியான டைம் பார்த்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ரிசல்ட். இதெல்லாம் பார்ட்னருக்கு எப்படி புரியும்னா, நீ இதெல்லாம் இவ்வளோ நாள் யோசிச்சு தான் பிளான் பண்ணி பண்ணுறியான்ற மாதிரி தோணும். ஸோ இதெல்லாம் யூ கேன் அவாய்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அப்பப்போ ரியாக்ட் பண்ணலாம். அது என்னுடைய கருத்து. அப்புறம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் நல்லா பார்த்தாலும், எல்லோரையும் நல்லா கவனித்தாலும், ஃபேமிலியை நல்லா பார்த்து பொறுப்பாக இருந்து பணம் சம்பாதித்து வழிநடத்தி குழந்தைகளை நல்லா உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலின்னு வரும்போது அந்த ஃபேமிலிக்கு தேவையான அந்த லவ், அந்த கேர், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த பாண்டிங், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு சென்ஸ் மேட்ச் ஆகுறது, அந்த டேஸ்ட் மேட்ச் ஆகுறது, இதெல்லாம் இல்லாமல் அது ஒரு நிர்வாகம் பண்ணுற மாதிரி, இந்த வீட்டை நான் நிர்வகிக்கிறேன், நீங்கள் இப்படி இருக்கணும், இத்தனை மணிக்கு எழுந்திக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இப்படி பண்ணணும், இப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்வாகமாக நடக்கும். இதை எல்லா வாழ்க்கை துணையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியல. மேபி சில பேர் இதெல்லாம் அதை கிடைச்ச ஒரு தகவல்கள். ஸோ தனுசு இதில் நம்ம சொல்கிற 10 விஷயத்தில் ஒரு 2 3 நல்லாவே பொருந்தும். சில பேருக்கு எல்லாமே பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது இருக்குது. ஸோ உங்களோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் சைட் தான் பேசுகிறோம். இது உங்களை பர்சனலாக ஹர்ட் பண்ணுறதில்லை. பட் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நீங்கள் அதை பெட்டராக லைஃப்பை கொண்டு போக முடியும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி தனுசு இந்த ஃப்யூச்சரை பற்றி பிளான், ஃபினான்ஷியல் பிளான், அந்த பேங்கிங் சம்மந்தப்பட்டது, பசங்களுக்குண்டான எதிர்காலத்தை பற்றி சம்மந்தப்பட்டது, எப்போவுமே பேக்கப் என்ன இருக்குது, சேவிங்ஸ் என்ன இருக்குது, எது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம், எது நமக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், இதுக்கெலாம் ஏதாவது வழி இருக்கா, வழி இல்லையான்னு சொல்லி ஒரு பதட்டம். ஒரு இயல்பான நடைமுறை வாழ்க்கையை வாழ முடியாமல் எப்போவுமே அந்த எதிர்காலத்தை பற்றியும், போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி போக போகுது, ஃப்யூச்சர் பிளான் என்ன, ஃப்யூச்சர் சேவிங்ஸ் என்ன, அது என்ன, ஃபினான்ஷியல் இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி யோசிக்க அது ஒரு பயங்கரமான என்ன சொல்வது, அது ஒரு டவுன் தான் பண்ணுமே தவிர அது உங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு நான் சொல்கிறேன்.
அந்த ஓவர் திங்கிங் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் பெரும்பாலும் கணவனோட வந்து அறிவு மோதலை வந்து நிறைய கடைப்பிடிக்கிறாங்க. அறிவு மோதல்னால் என்ன? எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, உனக்கு அது இருக்கா? நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்கியா? எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, உனக்கு டேலண்ட் இருக்கா? ஸோ என்னுடைய அறிவு இதை பேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்குது, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இது வந்து வாழ்க்கை துணைக்கு வந்து அறிவு சமமாக இருந்தாக்கா தான் சொல்லுவாங்க. 2 அறிவாளிகள் அவங்களுக்குள்ள காதலே வராது, அன்பே வளராது. அறிவாளிகள் வந்து நல்ல நண்பர்களாக இருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், லவ் வராது. நீங்கள் வந்து அன்பானவர்களோ இல்லை ஒரு அறிவாளி ஒரு அன்பானவனுக்கு மத்தியில் தான் ஏதாவது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஒரு முட்டாள்குள்ளே எடுத்துக்கலாம், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நீங்கள் 2 அறிவாளிகளுக்குள்ளே எப்பவுமே அன்பு வளராது. பட் தனுசு ராசியுடைய மைனஸ் தான் இந்த புரிதல் இல்லாமல் பார்ட்னரை வந்து தனக்கு சமமாகவே எல்லாருக்கும் இல்லை தன்னோட சுப்பீரியராக இருக்கணும்னு எதிர்பார்த்தால் எங்கேருந்து அது வந்து மேட்ச் ஆக போகுது? அது மேட்ச் ஆகாது. இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மைனஸ் இருக்குன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண் பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லோரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக டவுனாக டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.